வெண்டைக்காய் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம ஃபார்ம்ல வாட்டர் மெலான் இருக்கு. அம்மா வந்து கடை போட்டாங்க. 10 ரூபா. நாங்க இப்போ எங்க போறோம்? ஹார்வெஸ்டிங், அறுவடை பண்ண போறோம். அப்பாவோட ஃபார்ம் வீடியோ நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாம் போச்சு, ஃபார்மே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் என்ன டிஸ்ட்ராய் ஆயிருந்தாலும் அந்த ஃபார்மோட ஈல்டு வந்து ரொம்ப அதிகம். அதை எப்படி அறுவடை பண்றோம், அறுவடை பண்றதை எப்படி குழம்பு வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு அதான் அடுத்த வீடியோல பாப்பீங்க. இப்போ அறுவடை காலம் போலாமா? போலாமங்களா? ஓகே சித்தப்பா. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம ஃபார்ம்ல வாட்டர் மெலான் இருக்கு. வாட்டர் மெலான் தானே? புடலங்க. யாரை பார்த்து புடலங்கன்னு சொன்னேன்? ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோமா டாடி? ஓகே. யாருக்கு அது? இல்லம்மா மக்கள் நெக்ஸ்ட் உனக்கு தான். ஜோனா உனக்கு 2. ஓகே, ஹார்வெஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே 1 2 இருமா. வெயிட்டா இருக்கா? அப்ப அக்கா கிட்டே கொடுத்துருங்க. மக்கள் பிடிப்பியா? 3. ஃபார்முக்குள்ள இப்பதான் என்டர் ஆகிறோம். ஓகே, அடுத்து வெண்டைக்காய். ஓகே, நெக்ஸ்ட் வெண்டைக்காய். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய். டாடிங்க பாருங்க. டேய் மம்மி வெண்டைக்காய், பேபி வெண்டைக்காய். டாடி வெண்டைக்காய். இது முத்திருச்சுன்னா இதை வந்து நம்ம திருப்பி பயிரிட்டுறலாம். முத்தலனா அதை சாப்பிடலாம். எஸ், இதான் என்னோட ஃபேவரட். அது விதைக்கி இதான் எடுக்கணும்ல. ஓகே. டாடி ஃபார்ம் என்னைக்கு ரெடி பண்ண போறோம்? இந்த ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே பண்ணிடலாமா? இதுல என்ன இருக்கு? ஜோனா இங்க வாங்க. காராமணி. ஓகே, காராமணி. நாளைக்கு பொரியல் பண்ணவா? என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். ஸோ காராமணியை டாடி பறிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. ஃபார்ம் பாத்தீங்கல்ல, இதுதான் ஃபார்ம் வேணும். ஃபார்ம் நம்ம கிட்ட ஃபார்ம் இருந்தா எல்லாமே ஃப்ரீ. ஃபார்ம் இருந்தா எல்லாம் ஃப்ரீ இல்ல மக்கள். ஃபார்மை நல்லா மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் நல்ல ஈல்டு கிடைக்கும். வெரி ஹாப்பியா? எனக்கு ஹார்வெஸ்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணே கூட எடுங்க. அது ஒண்ணு கூட. அனிதா எப்படி இருக்கு ஈல்டு? வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம். பறவைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு. ஆமா, சாப்பாடு தான் விட்டுறோம். அது அடுத்து சித்தப்பா. ஹாய் சித்தப்பா. ஹலோ. ஹாய் டாடி. தாத்தாவா? மேக்ஸ் போடணும்னால எல்லாமே வெண்டைக்காய் தான். ஃபீல்டே ஹாஃப். ஓகே, அப்ப ஜோனாக்கு வந்து இந்த வெண்டைக்காய் குழம்பு வச்சு உட்கார வச்சு மேக்ஸ் போட வச்சுறேன். நீ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் படிக்க தான் போறா ஜோனா. டாடி நெக்ஸ்ட் இயர் மேக்ஸ் எக்ஸாம்ல நான் இந்த இயர் எஸ்ஏ 2ல நான் வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஃபுல் மார்க். எஸ்ஏ சைக்கிள் டெஸ்ட் 2 அடியா? 20 out of 20. ரொம்ப பேசாத ஜோனா. நான் வந்து 100க்கு 20 எடுப்பேன் தெரியுமா? 100 எடுத்தா டாடி சூப்பர். 100க்கு 20 100க்கு 20 எடுக்க கூடாது. டாடி இங்க பாருங்க டாடி. உங்களுக்கு தெரியாமலே இங்க பாருங்க, வெண்டைக்காவை எடுத்து உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்க எப்படி தான் சாப்பிடுவோம்? யார் ஃபார்ம்? டாடியோட ஃபார்ம். நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டாடியோட ஃபார்ம்னா என்ன? டாடி இதை கவனிப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு. பொட்டேட்டோ நல்லா இருக்கேம்மா. பொட்டேட்டோ டாடி உங்க ஊர்ல? எங்க ஊர்லயா? ஆமா, எங்க ஊர்ல தான் இருக்க. நீ இப்போ பாருங்க எவ்வளவு வெண்டைக்காய் இருக்குன்னு. ஃபார்ம் வந்து டிஸ்ட்ராய்டுன்னு நினைச்சோம், பட் இட் இஸ் நாட் டிஸ்ட்ராய்டு. எவ்வளவு ஈல்டு பாருங்க. ஜோனா ஹாப்பியா? ஆமா, சூப்பர் ஹாப்பி. நான் இனி டெய்லி வெண்டைக்காய் சாப்பிடலாம். ஓகே, வெண்டைக்காய். யாரை பார்த்து நீங்க வெண்டைக்காய்னு சொன்னீங்க டாடி? ஒண்ணு நான் சொல்லலம்மா. என்னதான் சொன்னீங்க? ஒன்ன சொல்ல முடியுமா? டொமேட்டோ பொட்டேட்டோ. டாடி ஜெனி, நம்ம டெம்போ ஏதாவது தேவைப்படுமா? ஆமா சித்தப்பா, எப்படி இருந்தாலும் ஒரு டெம்போ வாடகைக்கு வேணும் சித்தப்பா. ஆமா, சின்ன யானையாச்சும் வேணும். ஏன்னா இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் நிறைய. டாடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ நேராக கோயம்பேடுக்கு அனுப்ப போறோம். நல்ல மிளகு இருக்கு. நல்ல மிளகு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாமா? நல்ல மிளகு இருக்குது, நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. இது வந்து நல்ல மிளகு விற்கப்படும் பார்த்தீங்களா? அது இன்னும் கொஞ்ச நாள் விடணும். ஓகே டாடி. என்ன டாடி முடிஞ்சிச்சா? ஓ ஓ கொய்யாக்கா. பாருங்க. இழுங்க. யூ கேன் டு இட். ஓ எப்படி பறிச்சுட்டா பாருங்க. அவ்வளோதான் ஜோனா.
சாலடுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜோனக்கம் கத்திரிக்காய் மக்கள், சிரிப்பா பாருங்க பாப்பா. பெரிய கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஏன் கிரீன் கலர்ல இருக்கு? பர்பிள் கலர்ல தானே இருக்கு. அது பழுத்துச்சுன்னா ஆரஞ்சு கலர்ல ஆயிடும் மக்கள். என்ன நான் ஒரு காமெடி சொல்லியிருக்கேன், யாரும் சிரிக்காம நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்லமே இல்லமே கத்திரிக்காய் பழுத்தா ரெட் கலர்ல ஆயிரும்னு சொன்னேன். ஆரஞ்சு கலர்ல ஆயிரும். ஆரஞ்சு கலர்ல ஆயிரும். ஓ வாவ், அங்க பாருங்க கோல்டன் அவர் சன் செட் ஆயிட்டு இருக்கு. வேற மாதிரி இருக்கு கிளைமேட். ஓ லவ்லி. அந்த டைம்ல தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஃபார்ம்ல ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பச்சை மிளகாய் எடுங்க. கிரீன் சில்லி வந்து ரெட் சில்லியா மாறி இருக்கு. இப்ப பழுத்துருச்சு மக்கள், ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க டாடி. இந்த மக்கள் நீ சாப்பிடு. சாப்பிடுங்க டாடி. இல்ல நீ சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீ சாப்பிடுமா. எனக்கு பழம் பிடிக்காது, ஃப்ரூட் நீங்க பிடிக்காது. சொல்றீங்க, அப்ப நீங்களே சாப்பிடுங்க. மக்கள் எனக்கு வந்து ஃப்ரூட் பிடிக்காதுமா, எனக்கு வந்து பச்சை மிளகாய் தான் பிடிக்கும். அப்ப உங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் பிடிக்காது. அதுவும் ஃப்ரூட் தானே. சாம்பார் ஆப் எனக்கு. என்ன கேள்வி கேட்க ஒருத்தி வந்துட்டாளா? ப்ளூபெரி, எங்க ஃபார்ம்ல இருக்கிற ப்ளூபெரி. நோ 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 காட்டுங்க மக்கள். மக்கள் இது கேர்ஃபுல். ஓ மக்கள் உனக்கு தான் அது. ரோனி குடுங்க ரோனி. எல்லாருக்கும் ஒன்று. ஓகே. ஸோ அப்பாவோட ஃபார்ம்ல ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. மாமா ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைஸா நின்று தின்னுட்டு இருக்கீங்க. மணத்தக்காளியில நிக்கிற அந்த பழம். நாங்க ஹார்வெஸ்ட் காட்டணும் லாஸ்ட்ல. நீங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா இங்க வைங்க இங்க ஏய் மக்கள் ஆகாட்டு மக்கள் பேட் மக்கள். பாருங்க மக்களே, மணத்தக்காளி நான் சாப்பிட கூடாது. உனக்கு கொடுக்கல, நான் மரத்துல தான் வச்சேன். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க. வாவ் so good, very happy. ஆக்சுவலா பாருங்களேன், நான் யோசிக்கவே இல்லை, ஒரு மரம் நிறைய இருக்கு. எவ்வளவு ஹெல்தியான வெஜிடபிள்ஸ்ல ஆர்கானிக். ஆமா, இதெல்லாம் இருந்து அப்பப்ப பறிச்சு தின்ன பார்த்தேன். We organic and fresh. மம்மின்னு கூட்டு போயிட்டு. ஃப்ரம் ஹார்ட் சொல்லுங்க, சென்னைக்கு வரணும்னு நீங்க யோசிக்கல? பிள்ளைங்க கூட இருக்கிறது பிடிக்குமா இல்ல டாடி கூட இருக்கிறது பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆயிட்டமா. டாடி கூட இருக்கிறது பிடிக்குமா பிள்ளைங்க கூட இருக்கிறது பிடிக்குமா? பிள்ளைங்கள தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவ்வளவுதான். இது போதும். பிள்ளைங்க கூட இருக்கிறது தான் அம்மாவுக்கு பிடிக்குமா டாடி? ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது பிடிக்கலையா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீ பண்ணா இருக்கும் இன்னைக்கு. நோ கமெண்ட்ஸ். டாடி கமெண்ட்ஸ் இல்லையா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி புஷ்னு போயிருச்சு இன்னைக்கு? நல்லா ஆக்கி சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு பண்ண இல்லை நானும் சண்டை போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு பிள்ளைங்க கூட இருக்கிறது தானே பிடிக்கும், அதை சொன்னேன். ஆமா மக்களே. சொன்னேன். டாடி மம்மி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மனக்குணம் அப்படி இருக்கும். அவங்க மனசை பொறுத்து தான் இருக்கும். பார்த்துக்கலாம். மம்மி பாருங்க, ஏதோ சொன்னாங்க உங்களை என்ன திட்டினாங்க. எனக்கெல்லாம் வேற லெவல் கோவம் வந்து. நான் இப்ப எதுக்கு அங்கேயே மக்கள் கூட இருந்திருக்கலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மத்தவங்களுக்காக மாளிகை மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க மாமாவை போய் இப்படி சொல்றீங்க. மாளிகை போல வீடு இருந்தாலும் மனசு இருக்கணும். அந்த மாளிகையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, வசந்த மாளிகை. அந்த மாளிகைக்கு பக்கத்துலயே இப்படி ஒரு அழகான ஃபார்ம். இதெல்லாம் யாருக்காக? எங்க அம்மாக்காக கட்டி வச்சிருக்கிற ஃபார்ம் பை மை அப்பா. ஜிபின் பாப்பான் வீடியோவை. அண்ணன் தோல் மேல கை போட்டா வீடியோ எடுக்கிறீங்க. அவன் தோல்லையும் கை போடுவேன். எனக்கு 2 செல்ல குட்டி. என் தம்பி பாவம், 2 கண்ணு அம்மாக்கு. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். அண்ணன் என்ன சொன்னாலும் எஸ் தான், அம்மா அப்பா என்ன சொன்னாலும் எஸ் தான். என் தங்க மக்களே. சில டைம் கொஞ்சம் இதுவா இருப்பான். ஆனா இஸ் a good boy. கிறிஸ்மஸ்க்கு இங்க வர முடியல. கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு தம்பியும் இருந்திருந்தானா நல்லா ஜாலியா இருக்கும். எங்களுக்கு பொழுதே போகும். பட் அவன் பிசினஸ்ல முழு ஈடுபாடோட இருக்கான். அது வந்து ஒரு சூப்பரான உண்மையா இருப்பான். கேக்குறதுல அவன் கவனமா இருப்பான். அந்த பொருளை அவன் பார்த்தாதான் அனுப்பி வைக்கிறதுக்கு அவனுக்கு பிள்ளைங்க மத்தவங்க குவாலிட்டி செக் அவர் பண்ணிட்டு தான் அவர் அனுப்புவாரு. சோ எஸ் முடிஞ்சிச்சுல ரெடி. ஆமா, அங்க 2 கொய்யாக்காய் இருந்துச்சுல. நான் பறிக்கிறேன். விழுந்துச்சு. அதுவே விழுந்துச்சு. ஓ வாவ், ஓ மை காட், எப்படி கட் பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கலாம். half half. நல்லா இருக்குங்களா? செம்ம டேஸ்ட். அப்போ நல்லா இருக்கு. பராமரிச்சு எடுத்து விட்ட எனக்கு இல்ல. இதையும் கட் பண்ணுங்க. இதுலயே தரேன். நான் பறிக்காம விட்டுறேன். மேல உள்ள பப்பஸ் எடுத்து. அம்மா எடுங்க. அஞ்சா எடுத்தா. எப்படி இருக்கு மாமா?
இதோட என்ன? நான் இந்த தோட்டத்தில் பட்ட கஷ்டத்துக்கு செம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலாக ஃபார்ம் டிஸ்ட்ராய்ட்லாம் கிடையாது, இப்போதான் வந்து ரீஸ்டார்ட். இதையும் கட் பண்ணிடலாமா? ஆனால் இந்த ஃபார்ம்லேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. ஆமா, காடோட படைப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபார்ம்ல. ஆக்சுவலாக இந்த இதை அப்படியே எடுத்துடலாம் நம்ம. இது சீடையா? கொஞ்சம் தூரி போட்டுறாதீங்க என்ன. ஏய் சீடி எனக்கு வேணும். மெயின் பிக்சர்ல யாரப்பா எடுக்கிறது? ஏன் பாதை எடுக்கிற? மொத்தமாக கட் பண்ணு. மகளே இது கொஞ்சம் நல்லா இல்ல, இந்த வேலை பண்ணாத. அப்ப இது மெயின் இல்ல, இல்ல, இல்ல. ஓட மட்டும் எங்களுக்கு கொடுக்குற அப்படி மெயின் பார்ட்டே அதுல சித்தப்பா, அந்த சீடுல ஒரு டேஸ்ட் இருக்கு சித்தப்பா. முக்கியமான பார்ட்டே அதுதான். சாப்பிடு சித்தப்பா. இது சித்தப்பா நான் பாதி எடுத்துக்கீங்க. சித்தப்பா இது நல்லா இருக்கு சித்தப்பா. வேற கொண்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் எடுத்த மக்கள் உள்ள நல்லா இருக்கு. அது என்னடா? இல்ல இதுவும் நல்லா இருக்கு. சரி, தேங்க்யூ. இப்போதான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காய் வர வர சாப்பிட சாப்பிட பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட சந்தோஷமா இருக்கும். நிறைய பெரிய மரம். ஹைபிரிடா இது? இல்லை இல்லை, ஒட்டு. நாட்டு தான், நாட்டு நாட்டு ஒட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஓய் உங்கள் மனைவியும் நினைக்கும். தேங்க்யூ. So good. Thank you very much dear brothers and sisters for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். and very very happy. சென்னையில இருந்து இங்க ஊருக்கு வந்தோடனே ஃபார்மை பார்த்து அப்பா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் இன்னைக்கு he is very very happy. ஏன் தெரியுமா? ஃபார்ம்ல கிடைச்ச ஒரு சின்ன ஈல்டு தான் மேட்ரு. சின்ன ஈல்டு இல்ல, எவ்வளவு கிடைச்சு? வெண்டைக்காய் கிடைச்சிச்சு, ஒரு மரம் ஃபுல்லா 2 மரம் ஃபுல்லா கிடைச்சது. புடலங்காய் இருந்துச்சு, கொய்யாக்காய், மிளகா கிடைச்சிச்சு, மணத்தக்காளி, அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒன்று எடுத்தீங்கல்ல வெண்டைக்காய், காராமணி. வெண்டைக்காய் காராமணிலாம் சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் தான் எடுத்தேன். நீ விளையாடிட்டு இப்போ வந்து எனக்கு உனக்குன்னு கேளு. சண்டை போடுறான் பாருங்க மக்களே. ஓகே, இனி வந்து ஃபார்மை க்ளீன் பண்ணோம். இந்த ஃபார்மை நீட் பண்ணுற vlog வந்து நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு காலையிலேயே ஃபார்மை க்ளீன் பண்ணுற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டியர் brothers and sisters for watching the video. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Danji R. அனிதா, Bye 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 bye. அம்மா வந்து கடை போட்டாங்க. ஓனர் அம்மா சந்தை. 1 ரூபா. 10 ரூபா சித்தப்பா. 10 ரூபா சித்தப்பா. சூப்பரா இருக்கு. எங்க செல்ல குட்டிகளுக்கு ஃப்ரீயா தரேன் வாங்க. யாரு அப்படியா? பக்கத்துல இருந்தா கூட வாங்க, யாராவது இருந்தா ஃப்ரீ. டாடி இது இவ்ளோ. இது ஜோனாக்கு. சரி எல்லாரும் ஒரு பாய் சொல்லிருங்க. பை.